ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வணங்கி நமது சிறப்பு அழைப்பாளர் திரு கணிகர் ராஜசங்கர் ஐயாவை வணங்கி என்னுடைய அவர்கள் பாதம் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். அடியனுக்கு கொடுத்த தலைப்பு திருமண திறவுகோல். திருமண திறவுகோல் என்றால் ஒரு பொருளை திறப்பது, சாவி என்று பொருள். ஒரு பூட்டுக்கு பொருத்தமாக சாவி வேணும். அந்த பூட்டுக்கு சாவி எதுன்னு பார்த்து தான் நம்ம பொருத்தணும் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம எந்த பொண்ணுக்கு எந்த பையனை இணைக்கணுங்கிறத பார்த்து ஒரு நல்ல உதாரணத்துக்கு நம்ம நல்ல இதாக எடுத்துக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தை ஆராய்ந்து எடுக்கணும். முதல்ல நானும் திருமண அமைப்பாளராக இருந்தேங்க. இப்போ தான் ஜோதிடம் படிச்சுட்ருக்கிறேன். ஜோதிடத்தில் படிச்சுட்டு இப்போ தான் ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறேங்க. ஆனால் இப்போ முதல்ல ஜாதகம் கொண்டு போய் கொடுக்கணும். நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கு போய் ஒரு பொண்ணோட வீட்டில் கொடுப்போம் ஜாதகம். அங்கே ஒரு 10 ஜாதகம் கொடுத்தாக்கா அவங்க ஒரு வாரம் எடுத்துக்குவாங்க. அந்த ஒரு வாரத்தில் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்துட்டு சிறப்பாக சொல்லுவாங்க நம்மக்கிட்ட. இப்போல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஃபோனு, அந்த ஃபோனில் அனுப்புங்கிறாங்க, ஃபோனில் தான் அனுப்புகிறாங்க. அதிலே பார்த்திங்கன்னா நம்ம அனுப்பின ஒரு 10 ஜாதகத்தை அடுத்த 5 நிமிஷத்தில் ரிசல்ட் வரும். வேண்டாங்கிறது ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க பெற்றோர்கள். அது ஏன்னு எனக்கு கேட்டிங்கன்னா, இப்போ ஆப்புங்கிற ஒன்று வச்சுக்கிட்டு அந்த ஆப்பு மூலமாக உடனே பார்த்துட்டு திருமண பொருத்தத்தை அவங்களே பார்த்துட்றாங்க. அப்படி பார்க்காம எத்தனையோ பேர் இப்போ 38 வயசு வரைக்குமே பொண்ணு மாப்பிள்ளையே 40 வயசு எல்லாமே இருக்கிறாங்க. தயவு செய்து பெற்றோர்கள் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட நீங்கள் ஜாதகத்தை நாங்கள் ஒரு திருமண அமைப்பாளர் கொடுத்தாங்கன்னா அதை கொண்டு போய் கொடுத்து அதை பார்த்து ஒரு நல்ல பொருத்தமாக தேர்ந்தெடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். உடனடியாக டக்குன்னு சொல்லிடுறாங்க. லக்கண பொருத்தம் பாருங்கள். முதல்ல இந்த 10 பொருத்தம் ஜாதகம் திருமண பொருத்தம்னு ஒரு புஸ்தகம் வந்திருக்கு இல்லைங்களா? அதை பார்த்து திருமண பொருத்தத்தை பார்த்து அவங்க செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க பெற்றோர்கள். அந்த மாதிரி இல்லாமல் முதல்ல இப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட கொண்டு போனீங்கன்னா தான் அவங்களுக்கு லக்கண பொருத்தம் பார்க்க தெரியும். லக்கண பொருத்தம் பார்த்து அவங்க செலக்ட் பண்ணி தருவாங்க. ஒரு பொண்ணையும் மாப்பிள்ளையும் இணைக்கிற மாதிரி இருந்தால் அது ஒரு பொண்ணுக்கு 1, 3, 5, 7, 9, 11 அந்த மாதிரி உயிர் பற்றான பாவகங்கள் காம பாகவமாகவும் 2, 4, 6, 8, 10 இது இந்த பொருள் பார்த்திங்கன்னா காமம் குறைவானது. அந்த இதில் இணைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த இதில் இருக்கிறவங்க பொருள் சேர்க்கறதுல தான் குறியாக இருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்க அந்த இதையும் இணைச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஒரு ஜோடி வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு காமத்தில் அதிகமாக இருக்கிறவங்களையும் ஒரு காமம் பற்று இல்லாமல் ஒரு பணப்பற்றோடு இருக்கிறவங்களையும் பொருள் சேர்க்கறதுக்காக இருக்கிறவங்களையும் இணைச்சா என்ன ஆகுங்க? இல்லறம் சுகப்படாது. அதனால் தயவு செய்து அந்த மாதிரி இதெல்லாம் நீங்களே தேர்ந்தெடுத்து பண்ணாமல் ஒரு ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் காட்டுங்க. லக்கண பொருத்தம் முக்கியம் பாருங்கள், ராசி பொருத்தம் பாருங்கள், தசா பொருத்தி பாருங்கள். இதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு பொண்ணையும் மாப்பிள்ளையும் இணைக்கும் போது அவங்க இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோர்ட்டு வாசலில் தான் நின்றுட்டுருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளும் ஒரு சிறந்த ஒரு தம்பதிகளை தேர்ந்தெடுக்கணுன்னாக்கா இந்த மாதிரி ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட பார்த்து ஒரு லக்கண பொருத்தமும் இதெல்லாம் பார்த்து நீங்கள் தசா புத்தி இதெல்லாம் பார்த்து அவங்க சொல்லுவாங்க. எனக்கு குறைந்த நேரமே இப்போ அதிக நேரம் இல்லை, நிறைய நாங்களும் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். ஆனால் பேசுகிறதுக்கு டைம் இல்லை. அதனால் அடுத்த ஒரு பதிவில் நல்ல விரிவாக இதோடைய இதை பார்க்கலாங்க. அதனால் நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்த ராஜாசங்கர் ஐயாவை வணங்குகிறேன்.